என்ன தரையில பேசலாம் திரையில வருது லைவ்ரிலே கொஞ்சம் டிலே. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. வரலாறு முக்கிய அமைச்சரை பகுதியை கண்டு கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்திய பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல், இந்திய பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்துல ஏப்ரல் 19 நடந்து முடிஞ்சிருக்கு. நடந்து முடிஞ்ச அந்த தேர்தலோட வாக்கு எண்ணிக்கை என்னைக்கு நடக்க போகுதுன்னா ஜூன் 4 அன்று நடக்கவிருக்கு. இதற்கான வாக்கு செலுத்தப்பட்ட அந்த வாக்கு இயந்திரங்கள்லாம் அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு காலேஜஸ்ன்னு சொல்லலாம், காலேஜுகள்ல கல்லூரிகள்ல பூட்டி ஸ்ட்ராங் ரூம், நவீனமயப்படுத்தப்பட்ட சிசிடி கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிப்பில் இருக்கிற ஒரு ரூம்ல அந்த எல்லா வாக்கு இயந்திரங்களும் பாதுகாப்பு வைக்கப்பட்டிருக்கு. அந்த ஸ்ட்ராங் ரூமை சுற்றி 24 மணி நேரமும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையும், தமிழக சிறப்பு காவல் படையும், தமிழக போலீசாரும் பாதுகாப்பு பணியில் உள்ளனர். மற்றும் அந்த வாக்கு இயந்திரங்கள் இருக்கிற அந்த காலேஜை சுற்றி அந்த வேட்பாளருக்கான முகவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, கட்சிக்காரங்க, அவங்களும் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் என்ன பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குன்னா, ஏப்ரல் 27 மலைகளின் மாவட்டமாக இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டம் தெரியும் நமக்கு, ஊட்டி உதகை பகுதியில் திடீர்னு அங்க இருக்கிற ஒரு பாலிடெக்னிக்ல, உதகை அரசு பாலிடெக்னிக்ல தான் அங்க இருக்கிற மக்கள்லாம் வாக்கு செலுத்த அந்த இயந்திரங்களை வச்சிருக்காங்க. அங்க 24 என்ன ஆகுதுன்னா, திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க ஓவர் வெப்பத்தால என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கிற கேமராஸ் எல்லாம் ஷார்ட் சர்க்கியூட் ஆகி திடீர்னு இயங்காம போயிருது. 1/2 மணி நேரமா இயங்காம போவதனால அங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்றாங்க. இதற்காக அந்த நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா அவர்கள் தக்க பதில் கொடுக்குறாங்க, உத்தரவு கொடுக்குறாங்க, சரியும் செய்யறாங்க. திரும்ப தொடர்ந்து ரெக்கார்டாக ஆரம்பிக்குது. சரி, ஏதோ சாதாரண பிரச்சனை இல்லை, இதை எடுத்துக்க முடியல. ஏன்னா நீலகிரி மாவட்டத்துல என்ன வெயில் அடிக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா அது ஊட்டி இருக்கிற ஏரியா, அதனால ரொம்ப வெயில் அடிக்காது. சரி, இருந்தாலும் ஏதோ தொழில்நுட்ப கோளாறுன்னு சரி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, 29 ஈரோடு மாவட்டத்துல என்ன பண்றாங்கன்னா, அங்க சித்தோடு இன்ஜினியரிங் காலேஜ்ங்கிற காலேஜ்ல தான் அங்க அவங்க ஈரோடு தொகுதியில இருக்க மக்கள்லாம் சேர்த்துன வாக்குப்பெட்டிகள்லாம் இருக்கு. அங்க இதே மாதிரிதான் திடீர்னு ஒரு என்ன ஆகுது, அங்கேயும் தொழில்நுட்ப கோளாறு இருக்கிற சிசிடி கேமராலாம் திடீர்னு ஒரு காம போகுது. இது அதிகாரிகள் முன் வந்து எல்லாத்தையும் சரி செஞ்சு சிசிடி கேமரா ஒர்க் ஆகுது. இதற்கான அந்த ஈரோடு மாவட்ட ஆட்சியர் ராஜகோபால் சுன்காரா இந்த ஏற்பாடுகளை செஞ்சு அதற்கு அடுத்த கட்ட பாதுகாப்பு விஷயங்களை தேவைப்படுத்தி விட்டுருக்காரு. தொடர்ந்து சிசிடி கேமரா இங்கே வந்துட்டு இருக்கு. சரி, இதையும் கடந்து வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தா 30 ஏப்ரல் 30 தென்காசி மாவட்டத்துல இருக்கிற அங்க இருக்கிற தொகுதி மக்கள்ல வாக்கு செலுத்தின வாக்கு இயந்திரங்கள்லாம் அங்க இருக்கிற யூஎஸ்பி பாலிடெக்னிக்கிற ஒரு காலேஜ்ல அங்க இருக்கிற ஸ்ட்ராங் ரூம்ல பாதுகாக்க வைக்கப்பட்டிருக்கு. அங்க மொத்தம் 100 கேமராக்கு மேல இருக்குது. அதுல அன்னைக்கு 30 ஒரு பலத்த மழை, இடியுடன் கூடிய மழை பெஞ்சிருக்கு. அப்போ இடி இடிச்சதால அங்க இருக்கிற 95 கேமரா திடீர்னு வேலை பார்க்காம போயிருக்கு மதியம் 3 மணிக்கு மேல. இதை கண்டறிந்து அங்க இருக்கிற அதிகாரிகள்லாம் சேர்ந்து கலெக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கமல் கிஷோர் அவர்களுக்கு. கமல் கிஷோர் அவர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அந்த சிசிடி கேமரா சரி பண்ண சொல்லி. மதியம் ரிப்பேர் ஆன அந்த சிசிடி கேமரா 3 மணி ரிப்பேர் ஆன சிசிடி கேமராவை 8 மணிக்கு தான் புதுசாக கேமரா ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் சரி பண்ணி கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து அங்கங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு வர்றதால அரசியல் கட்சிகள்லாம் பெரும் பதற்றத்தில் இருக்காங்க. தொடர்ந்து தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரகாஷ் சாஹூ கிட்ட புகார்கள் நிறைய அழிச்சு வந்துட்டு இருக்காங்க. எல்லா கட்சியும் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி எல்லாம் வாக்கு எண்ணி மையத்தில் நடந்துட்டு இருக்காங்க. வாக்கு எண்ணி மையத்தை சுத்தி என்னென்ன நடக்கணும், என்னென்ன விதிமுறைகள், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல ஷார்ட்டா சொல்லிக்கலாம். பொதுவாக வாக்கு எண்ணு மையங்கள் தமிழகத்துல மட்டும் 40 வாக்கு எண்ணு மையங்கள் இருக்கு. வாக்கு எண்ணு மையங்களை என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ராங் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராங் ரூம்னா எந்த ஒரு வைஃபை சிக்னல் உள்ள போகாது, ஃபுல்லாக செல்போன் ஜாமர் உள்ள பொருத்திருப்பாங்க. எந்த ஒரு வைஃபை சிக்னல் உள்ள போகாது. முழு நேரமும் சிசிடிவி கேமரா கண்காணிப்பில் தான் இருக்கும் 24 மணி நேரமும். மற்றும் அதை சுற்றி அந்த பில்டிங்கை சுற்றி என்ன பண்ணுவாங்கன்னா, மத்திய தொழில் பாதுகாப்பு படை, தமிழ்நாடு சிறப்பு காவல் படை, தமிழக காவல்துறை அப்படின்னு சொல்லி 3 அடுக்கு பாதுகாப்பு போட்டிருப்பாங்க. வாக்கு இயந்திரம் வச்சிருக்கிற அந்த காலேஜை சுத்தி அவுட்டர்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா வேட்பாளர்களுக்கான முகவர்கள் இருப்பாங்க, கட்சிக்காரங்க இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லா அடிப்படை வசதியும் அரசாங்கம் பண்ணி கொடுக்கணும். கண்டிப்பா அவங்களுக்கு டாய்லெட்ல இருந்து தண்ணி குடிய வரைக்கும் எல்லாமே அடிப்படையா என்ன பண்ணி கொடுக்கணும். கட்சி சார்பா சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, சம்பளம் கொடுக்குறது எல்லாமே அவங்க பண்ணுவாங்க. மற்றும் வாக்கு எண்ணு மையத்துக்கு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு என்ற ஒரு ட்ரோன் கேமராவும் பறக்கக்கூடாது. மற்றும் தேவையில்லாத கூட்டம் அங்கே கூட்டக்கூடாது, டிராஃபிக் ஆகக்கூடாதுன்னு பலதரப்பட்ட விதிமுறைகள் இருக்கு. இதே மாதிரிதான் தென்காசி எங்க ஊர் தான், என்னோட சொந்த மாவட்டம் தான். இன்னைக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் இன்னைக்கு தென்காசி நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 2021 சட்டமன்ற தேர்தல், தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இதே ஒரு வேடிக்கை. இது கண்டிப்பா சீரியஸா கவனிக்க வேண்டிய விஷயம். சிசிடி கேமரா ரிப்பேர் ஆனது கண்டிப்பா இது நம்ம ஜாலியா எடுத்துக்க முடியாது. எல்லா தென்காசியில் போட்டியிட்ட எல்லா கட்சி வேட்பாளர்களும் தலைமை மாவட்ட தேர்தல் அதிகாரியும் சந்திச்சு
தமிழக தலைமை தேர்தலை சந்திச்சு புகார் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனை நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையின் உண்மைத்தன்மை என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும் மனு கொடுத்திருக்காங்க. இந்த 2020 சட்டமன்ற தேர்தலில் என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அப்போ இதே காலேஜில் தான் அப்போ நம்ம செலுத்தப்பட்ட வாக்கு இயந்திரங்கள்லாம் அங்கதான் இருந்துச்சு. அப்போ என்ன பேசுவாங்கன்னா, இயந்திரத்தை ஹேக் பண்ணிட்டாங்க, இயந்திரத்துக்கு பெட்டியை ஹேக் பண்ணி ஓட்டு கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்கன்னா அப்போ ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு. அப்போ பாத்தீங்கன்னா அது பக்கத்துல லேண்ட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்காக ஒரு கான்ட்ராக்டர் சிவில் கான்ட்ராக்டர் ஒரு கண்டெய்னர் ஒன்று அங்கே அதுக்குள்ள மெட்டீரியல் சிமெண்ட் இதர பொருட்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் தேவையான பொருட்களை வச்சு இந்த பெட்டியை வச்சிருந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு ஆளுங்கட்சியில இருக்கிற அப்போ எதிர்கட்சியா இருந்தவங்களாம் அப்படி கொதிச்சு எழுந்து ஐயோ உள்ள ஹேக் பண்றாங்க கம்ப்யூட்டருக்கு, அதை உடனே அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உடனே புகார் கொடுத்து அதை எடுக்க வச்சாங்க. இந்த மாதிரிலாம் தீவிர கண்காணிப்பு பணியில கட்சிக்காரங்களும் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் எங்கேயுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து எல்லா தேர்தல் அதிகாரம் சரி, சிசிடிவி கேமராவை இயக்க கொண்டிருக்கும், முழு நேரமும் கண்காணித்து கொண்டிருக்கும் தொழில்நுட்ப வல்லுநரும் சரி பார்த்துக்கணும். ஏன்னா இதற்கான பிரச்சனை இப்போ வராது, வாக்கு இன்னும் நேரத்துல என்ன சொல்லுவாங்கன்னா இதனாலதான் தோத்தோம், இதனாலதான் ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த இடத்துல சிறு கலவரமோ பெரிய கலவரமோ வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு என்பதை உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு, அதற்கான இடத்த நம்ம கொடுக்காம 3 மாவட்டங்களில் இருக்கிற சாங்குகளும் நடந்த பிரச்சனை வேற எந்த மாவட்டத்திலும் நடக்காம தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி தேர்தல் ஆணையம் சரி சிறப்பா பார்த்து மக்கள் நமக்கான தலைவரை தேர்ந்தெடுத்தவங்களை உண்மைத்தன்மையோட வெளிப்படுத்துங்கிறத சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.